நம்ம அதிர்ஷ்ட தற்போது தொடர்ச்சியாக மலேசியாவில் கார் பந்தயங்கள்ல கலந்து கொண்டிருந்தாரு. சமீபத்துல பாத்தீங்கன்னா அவர் சென்னையுமே திரும்பியிருக்காரு. அதற்கு மிக முக்கிய காரணம் இவருடைய AK 64 படத்துடைய படப்பிடிப்புகள் ஆரம்பமாக உள்ளது. இதனுடைய படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு பிப்ரவரி இறுதியில ஆரம்பமாக உள்ளதாக சொல்லப்பட்டது. ஆனால் AK அவர்கள் தற்போது சென்னைக்கு வந்ததற்கு மிக முக்கிய காரணம் ஒன்று இருக்காம். அதுதான் AK 64 படத்துடைய ப்ரோமோ வீடியோ. இந்த ப்ரோமோ வீடியோவுக்கான ஷூட் அடுத்த வாரம் நடைபெற உள்ளதாகவும் ஒரு வாரத்துல இந்த ஷூட் முடிந்தவுடன் AK அவர்கள் மீண்டுமே மலேசியா செல்ல இருக்காராம். மீதமுள்ள ஒரு சில பந்தயங்கள்ல கலந்து கொண்டு ஓரடியாக அனைத்தையுமே முடித்துவிட்டு அவருடைய AK 64 படப்பிடிப்புல கலந்து கொள்ளவுமே இருக்காரு. இந்த படப்பிடிப்பு பிப்ரவரி இறுதியில் ஆரம்பமாகி அடுத்த ஆண்டு ஆகஸ்ட்ல முடிந்து படம் பாத்தீங்கன்னா அதற்கு அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகலாம் அப்படின்னுமே சொல்லப்படுது. சோ படக்குழு இந்த ப்ரோமோ வீடியோ வெளியிடும் பொழுதே ரிலீஸ் தேதியுமே மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு ரசிகர்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. சோ இந்த ப்ரோமோ வீடியோவில் படத்துடைய டைட்டில், AK உடைய கெட்டப், சோ ப்ரோமோ வீடியோவை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் எப்படி பிரசன்ட் பண்ண போறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில எக்கச்சக்கமாக இருந்துட்டு இருக்கு. சரி, ஓகே, யாரெல்லாம் இந்த ப்ரோமோ வீடியோவுக்காகவும் AK 64 படத்துடைய அப்டேட்டுக்காகவும் ஆவலுடன் இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா AK அவர்கள் அடுத்தடுத்த ஒரு சில படங்களுமே தொடர்ந்து கமிட் ஆகியிருக்காராம். சோ அதன்படி பாத்தீங்கன்னா AK 65 திரைப்படத்திற்கான அறிவிப்புமே கூடிய விரைவில் வெளியாக இருக்காம். இந்த படத்தை யாருமே எதிர்பார்க்காத வகையில நம்ம அட்லி அவர்கள் ஏத்துறாரு. மேலும் பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்க அப்படின்னுமே சொல்லப்படுது. சோ இந்த படத்திற்கான பூஜையுமே அடுத்த ஆண்டு துவக்கத்துல இருக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு சமூக வலைதளங்கள்ல இருந்து கொண்டிருக்கு. கூடிய விரைவிலேயே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையுமே படக்குழு அறிவிக்க இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.